அன்பாக இருந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. முள்ளங்கியும் கருவாடும் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிப்பியை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அருமையாக வரும். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்காக நான் இன்றைக்கி 2 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காய் அளவாகவே சேர்த்துக்கோங்க, அதுதான் அந்த குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும். நிறையா சேர்த்துற வேணாம். அது கூட பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால நான் 1 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பும் ஜீரகமும் ரெண்டுமே அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக 1 தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. இது தக்காளி நல்லா பெருசாக தான் இருக்குது, ஜாஸ்தி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது போல் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெந்தயமும் கடுகும் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் நல்லா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து 2 கீறி அதையும் நான் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். அது கூடவே பழுத்த தக்காளி நான் மறுபடியும் சேர்த்துருக்கேங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நம்ம கூடுதலாக சேர்க்கும் போது. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கியை இதில் நல்லா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே முள்ளங்கி நல்லா வதங்கி வரணுங்க. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட முள்ளங்கி சாப்பிடுவாங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சுன்னா இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன். இது குழம்புக்கு கெட்டித்தன்மை கொடுக்கும், சுவை கொடுக்கும். ஆனால் காரம் கம்மியாக தாங்க இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நான் அரைக்கும் போதே வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. நமக்கு வரமிளகாயோட சுவை கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இது எண்ணெயிலே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துட்டு இப்போ இதை சேர்த்ததுக்காக ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஆன்லே வச்சு ஒரு தடவை இது கலந்து கொடுக்குற நேரம் மட்டுமே போதும். ரொம்ப கலந்து விட்டோன்னா அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் நமக்கு இறங்கிடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பையும் இதிலே சேர்த்துட்டு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணீர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, காய் வேகிற அளவுக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சல், அதையும் நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த புளி தண்ணியும் அந்த குழம்பும் ஒன்று சேர்ந்து நல்லா நமக்கு அது கொதித்து வரணும். இப்போ எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும் சரியா. இதுக்கிடையில் நம்ம என்ன கருவாடு இதில் சேர்க்க போகிறோமோ அந்த கருவாடை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொல்லி மீன் கருவாடு தாங்க எடுத்திருக்கேன். இதில் நிறைய க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இது போல் சின்ன சின்னதாக பீஸ் பிச்சு வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆகிருக்கு. முள்ளங்கியும் ஓரளவுக்கு நமக்கு வெந்துட்டே வந்துருச்சுங்க. இதுக்கு அடுத்து நம்ம அந்த பிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருவாடு, எந்த கருவாடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நமக்கு பிடிச்சமான கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இதை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போது சரியாக 2 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா மிதமான சூட்லேயே இது கொதிச்சிருக்கு. இப்போது கருவாடும் நல்லா நமக்கு வெந்து அந்த முள்ளங்கியும் கருவாடும் சேர்ந்து நமக்கு வெந்து வரும்போது அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போது சூப்பரான கருவாட்டு முள்ளங்கி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கண்டிப்பாக ஒயிட் ரைஸ்க்கு மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி.